அப்படிப்பட்ட மனுஷன் வந்து இன்னைக்கு பல அவார்டுகளை வாங்கிட்டு இருக்காரு. ஒரு நடிகரா, ஒரு பாடலாசிரியரா, ஒரு டைரக்டரா, ஒரு ப்ரொடியூசரா இந்த ஒரு ஸ்டேஜுக்கு வந்துட்டு இருக்கும்போது ஒரு 50வது படம் அப்படின்னு எடுக்கும்போது அந்த 50வது படம் ரசிகர்களுக்கு ட்ரீட்டா இருக்கணும், அவங்களுக்கு எப்படி இருந்தா பிடிக்கும் அப்படிங்கிறதுக்காகவே அவர் பண்ண படம் தான் அந்த ராயன். பட் இதில் வந்து ராயன் படத்துல மியூசிக் மிகப்பெரிய பாசிட்டிவ்ங்க. உசுரே நீதானே அந்த பாட்டுலாம் வந்து தேட்டர்ல வேற லெவல் கிளாப்ஸுங்க. எங்க ஊர்ல 2 தேட்டர்ல போட்டுதாங்க, 2 தேட்டர்ல ஹவுஸ்ஃபுல் இந்த படம். மியூசிக் படத்துக்கு என்ன தேவையோ கரெக்டாக கொடுத்துருந்தாரு. பாடல்களுமே நல்லா இருந்துச்சு. ஏஆர் சார் ஆண்டனி சார் இருப்பாரு, தனுஷ் சார் அப்படின்னு முன்னாடியே சொல்லிட்டேன். எஸ்ஜே சூர்யா சார் அவரை வந்து இன்னுமே பயன்படுத்திருக்கணும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன். ஏன்னா அவர் நிறைய படங்களை பார்த்துட்டு இந்த மார்க்காண்டுகளை பார்த்துட்டு இப்படி ஒரு பர்ஃபார்மன்ஸ் சார் அப்படின்னு சொல்லும்போது இவருக்கு அதில் பெருசாக ஒரு ஸ்கோப் இல்லை. ஒரு சில சீன்ஸ் 2-3 சீன்ஸ் மட்டும் தான் பண்ணியிருக்கு. 2-3 சீன்ஸ் மட்டும் தான் அந்த ஒரு ஆக்டிங் கொடுத்துருக்காங்க தவிர எஸ்ஜே சூர்யா சாரை இன்னுமே கொஞ்சம் நல்லா பயன்படுத்திருக்கலாம் அப்படின்னு தோணுச்சு. அப்புறம் தான் பாலமுரளி, சந்தீப் கிருஷ்ணன் காதலே வராங்க.